Praise the Lord. Hallelujah. 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 என் அன்புக்குரியவர்களே, நிறையவருடைய இருதயம் பயத்தில் அப்படி இறுகி போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எதற்காக பயப்படணும்? இந்த உலகம் இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் சரி, இந்த உலகமும் சரி, நம்மளை எப்படி சொல்கிறது, துக்கப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் தான் அதுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து போராட கற்றுக்கணும். ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதோ மனிதர்கள் இவ்வாறு நம்மளை பேசுகிறார்களே, நினைக்காத. ஆண்டவர் சொன்னது போல, எந்த வாயினால் உன்னை தூற்றினார்களோ அதே வாயினால் உன்னை புகழ வைப்பார். இது நடக்கும், இது நடக்கும், நடக்கும். எப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நடக்கும். வாழ்க்கையில் எதுனாலும் சரி கடவுளுக்கு நன்றி செலுத்து, அவரை ஸ்தோத்திரி, அவரை புகழு. காரணம், அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அவர் அனைத்து அறிந்தவராய் இருக்கிறார். ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய குடும்பத்தில் அனுமதிக்கிறார் என்றால் காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய ரீசன் போல இருக்கும். அதை என்ன நம்ம கண்டுபிடிச்சு சரி செய்வோம் என்றால் நிச்சயம் அதிலிருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு உணரணும். என்ன உணரணும்? தனிமையில் இருக்கும்போது இயேசு உன்னோடு இருக்கிறாருங்கிறத நீ உணரணும். எத்தனை பேர் உணர முடியுது, எத்தனை பேர் உணர முடியல அப்படிங்கிறத பார்த்தோன்னா 99% தங்களுடைய சில துன்ப காரியங்களில் கண்ணீரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடவுளை மறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் யார் நம்மளுக்கு ஒத்தாசை செய்வா, யார் நம்மளுக்கு உதவி செய்வார்கள், இதோ இந்த மனிதரை நோக்கலாமா, இதோ இந்த மனிதர்கிட்ட பேசலாமா? இல்லை, இயேசுவை நோக்கு, இயேசுவை நோக்கு. அந்த 99% இயேசுவை நோக்கு. நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் பார்ப்பாய். பெரியதொரு அதிசயத்தை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ஒத்தாசை உனக்கு எப்போ தேவைப்படும், கடவுளுடைய உதவி உனக்கு எப்போ தேவைப்படும், கடவுளுடைய அந்த செயல்பாடுகள் உனக்கு எல்லாம் நடக்கணும்னா நீ என்ன கண்டிஷனில் இருக்கணும் யோசி. என்ன கண்டிஷனில் இருக்கணும்? எப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற, எப்படி சொல்றது, ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஆசீர்வதிப்பது என்ன பெரிய விஷயமா? சபிக்கப்பட்டவனை ஆசீர்வதிப்பது தான் பெரிய விஷயம். சபிக்கப்பட்டவனை உயர்த்துவது தான் பெரிய விஷயம். ஆண்டவர் அப்படியாக நம்மளுக்காக இதோ உன்னுடைய சாபங்களுக்கும் உன்னுடைய அக்கிரமங்களுக்கும் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கழுமரத்திலே, அந்த சிலுவை மரத்திலே உனக்காக உயிரை கொடுத்து உன் சாபத்தை அவர் சாபமாக ஏற்று மரணித்து வெற்றியை உனக்கு முடியாக சுட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுது கடவுளுடைய ஒத்தாசை உனக்கு வரும்? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, உன்னுடைய தேவைகளுடைய உச்சத்தில் நீ இருக்கும்போது கடவுளுடைய கரம் உனக்கு உதவி செய்யும். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? உதவி செய்து கொண்டு இருக்கிறார், உதவி செய்து கொண்டு இருக்கிறார். சிலருக்கு அது புரிய வெகு நாட்கள் ஆகின்றன. ஆனால் இருந்தாலும் அதை இழந்து போகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு பொறுமை என்பதே இல்லை. கடவுளிடம் ஒரு விஷயத்தை கேட்குறோம், கடவுள்கிட்ட போராடுறோம், கடவுளுக்குரிய காரியங்களை செய்கிறோம், ஆனால் நம்மளுக்கு என்ன இல்லை, நல்லது நடக்கலையே என்ற வேதனை தான் இருக்கிறதே ஒழிய இன்னும் கடவுள் நம்மளுக்கு அந்த நேரத்தை கொடுக்கவில்லை என்ற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் முயற்சி பண்ணுங்க, இன்னும் முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் ஒன்றல்ல இரட்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய சிந்தை நம்மளுடைய சிந்தை அல்ல, அவருடைய எண்ணங்கள் வேறு, நம்மளுடைய எண்ணங்களோ
ஏறு. அவருடைய எண்ணங்கள் வானம் மட்டும் உயர்ந்திருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்களோ மிகவும் மோசமானதாக இருக்கிறது. தேவையற்றதன் மீது இருக்கிறது, அழிந்து போகிறதன் மீது இருக்கிறது, ஒன்றத்திற்கும் உதவாதவதாக அதையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான், அதற்கிடையில் எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அத்தனையும் அவனுடைய வாழ்வில, முக்கியமாக இறப்பின் சூழ்நிலையில் பிரதிபலனாக பெறுவான் என்பதை பலமுறை ஆணித்திரமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த இறப்பின் வேளையில் நீ செய்த நன்மைக்கும் தீமைக்கும், நீ வாழ்ந்திருக்கிற முறைகளையும் வாழ போகின்ற முறைகளுக்காகவும் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அது நன்மையோ தீமையோ, அந்த நரகத்தின் காரியங்களும் அந்த பரலோகத்தின் காரியங்களும் உங்களுக்குள் திணித்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு மாதமும் எச்சரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை பற்றின நாலேஜ் உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது. வேத வாசிக்கிறதுனா கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்குது. இதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் அன்புக்குரியவர்கள் நிறைய பேர், நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய பேர் இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு தான் கிறிஸ்தவர் என்று சொல்லி நிறைய ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறார். அவர்களுக்குள்ள புண்ணியம் ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய இருதயம் பூரா கசப்பு, இருதயம் பூரா ஏமாற்றம், மற்றவர்களை ஏமாற்றி வயப்படுத்துவர்களை எப்படி அவர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நீ ஒரு ஆளாக இருக்க போகிறாயா? என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் செய்த நன்மைக்கும் நீங்கள் செய்த தீமைக்கும் நிச்சயம் மரணத்தில் அதற்குண்டான காரியங்கள் உன் கண்கள் பார்க்கும். அப்போது நீ அழுது பிரயோஜனம் இல்லை. எளிதாக ஒரு சில தவறுகளை செய்து விடுகிறார்கள். செய்துவிட்டு மீண்டுமாக என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் எல்லா நேரங்களிலும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீர்கள். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆளப்பட வேண்டியது இருக்கிறது. முக்கியமாக கடவுள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக எதையாவது ஒன்றை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். சுகமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை திருமண காரியங்களாக இருக்கலாம், இன்னும் அநேக கோரிக்கைகளை இருக்கலாம். ஆண்டட்ட கேட்குறத பெரிய விஷயம் இல்லை, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக இருப்பது தான் பெரிய விஷயம். நம்புங்க. நீ நம்புகிற இயேசு போலியானவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவரை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அவர் நிச்சயம் உன்னை என்ன செய்ய மாட்டார், ஏமாற்றவே மாட்டார். உன்னை ஏமாற்றவே மாட்டார். நம்ம தான் அவரை ஏமாத்துறமே ஒழிய அவர் நம்மளை என்ன செய்யறதில்ல, ஏமாத்துறதே கிடையாது. ஏமாற்றவே மாட்டார். உங்களை ஏமாத்தாத ஒரே தெய்வம். அவர் சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி, என்ன சொல்லுவார்னா, நான் உண்மையாக இருக்கணும்னு என் பிள்ளைகள் விரும்புகிறாங்க, ஆனால் என் பிள்ளைகள் எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் விரும்புறது தவறா? ஆண்டவர் கேட்குறாரு, அடிக்கடி என்கிட்ட கேட்குறது அதுதான். நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கேன், ஆண்டவர் சொன்னால் செய்வார்னு அவங்களுக்கும் நான் இந்த விசுவாசம்லாம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைகள் சொன்னால் செய்வாங்க நான் நம்புகிறேன். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறதில்ல, உண்மையாக இல்லை, அவங்க செய்கிறதில்லை. அவர்கள் தடுமாறுகிறார்கள், தங்கள் கொடுத்த வாக்கை மீறுகிறார்கள், தங்கள் செய்த காரியங்களை ஒப்பு கொடுத்த காரியங்களை செய்வதில்லை. எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளுடைய ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு, இந்த மாதிரி உனக்கு நான் இப்படின்னு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கலன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அதே ஃபீல்டில் என் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையின் தேவனுக்கு உண்மையான ஆராதனை, உண்மையின் தெய்வத்துக்கு உண்மையான பலி செலுத்தணும். போலியா அல்ல, ஏதோ பொய்யான காரியங்களால் அல்ல, ஏதோ 10 அல்ல, இயேசுக்காக உண்மையாக ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 1 அருளப்பர் 2ஆம் அதிகாரம் 12 17 முடிய. அன்பு குழந்தைகளே, அன்பு குழந்தைகள், நல்லா கவனிங்க. அவர் பெயரின் பொருட்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. அவருடைய பெயரின் பொருட்டு, அவருடைய பாடுகளின் பொருட்டு, அவர் செய்த உங்களுக்கு தியாகத்தின் பொருட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆகையால் நான் உங்களுக்கு இவ்வாறு எழுதுகிறேன். தந்தையரே, ஆதி முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. ஆதி முதல் இருந்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு இவ்வாறு எழுதுகிறேன். இளைஞரே, நீங்கள் தீயோனை வென்று விட்டீர்கள், தீயவர்களை வென்று விட்டீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு இவ்வாறு எழுதுகிறேன். அன்பு பிள்ளைகளே, பரம தந்தையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு இவ்வாறு எழுதுகிறேன். தந்தையரே, ஆதி முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு இவ்வாறு எழுதினேன். இளைஞரே, நீங்கள் வலிமை மிகுந்தவர்கள், கடவுளின் வாக்கு உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு இவ்வாறு எழுதினேன். உலகின் மீதும் அதில் உள்ள எதன் மீதும் அன்பு வைக்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பாருங்க, ஆண்டவர் தெளிவா இங்க சொல்றார். நீங்க அவரை அறிஞ்சிருக்கிறீங்க. உன் மூதாதையர் முதல் இப்போ வரைக்கும் இருக்கிற அதே தெய்வம், அதே பரிசுத்தர், அதே நீதிபரர் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. தீயவனை நீங்க வென்று விட்டீர்கள். ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். அவர் சொல்றாரு, உலகத்தின் மீதும் அதில் உள்ள எதன் மீதும் அன்பு வைக்காதீர்கள். சொல்லுங்க வாயை திறந்து. உலகத்தின் மீதும் அதில் உள்ள எதன் மீதும் அன்பு வைக்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஏன் அன்பு வைக்க கூடாது? ஏன் அன்பு வைக்க கூடாது? ஏன்னா இந்த உலகத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை சார்ந்தவனாய் நான் இருந்திருந்தால் இந்த உலகம் என்னை நேசித்திருக்கும், என்னை கொன்று இருக்காது. நானோ இந்த உலகத்தை சாராதவன், அதனால் இந்த உலகம் என்னை வெறுக்கிறது. என்னை சார்ந்தவர்கள் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் இந்த உலக மனிதர்கள் உங்களை எதிர்த்து நிற்பார்கள், உங்களை எதிர்த்து பேசுவார்கள், உங்களை குழப்பி விடுவார்கள், உங்களை வேதனைப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். ஏதோ கடவுளுக்குள்ள வாழ்றோம், கடவுளுடைய நிலைப்பாடு இருக்கு, ஏதோ ஜாலியா இருக்கலாம், சுகபோகமா இருக்கலாம். இல்ல, இங்கே உனக்கு பாடுகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபத்திரத்தை நீ அனுபவிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நானும் இந்த உலகத்தை வென்றேன், நீங்களும் வென்றணும், நீங்களும் ஜெயிக்கணும். இது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. இதோ இந்த ஓநாய்கள் மத்தியிலே உங்களை அனுப்ப போகிறேன். இவர்களிடம் நீங்க எப்படி காப்பாற்றப்பட போறீங்க? உங்களை யார் பாதுகாக்க போறா? ஏன்னா இந்த உலகமே சாத்தானுடைய காரியங்களா இருக்கிறது. என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாவம் செய்வது இயல்பு. ஆனால் பரிசுத்தமாக நீதியாக வாழ்வது மிகவும் கடினமாய் போய்விட்டன. ஏதோ அத்தி பூத்தார் போல ஏதோ ஒரு சில காரியங்களை பார்க்க முடியுதை தவிர எதை பார்த்தாலும் பாவம், பாவ சிந்தை, பாவத்தின் உணர்வு. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தில் உள்ள எதன் மீதும் நீ என்ன செய்யாத? அன்பு வைக்காத. என்ன செய்யாத? அன்பு வைக்காத. என்ன செய்யாத? அன்பு வைக்காத. வாசிங்க. உலகின் மீது ஒருவன் அன்பு வைத்தால் பரம தந்தையின் மீது அவனுக்கு அன்பு இல்லை. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் தெளிவா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றார், இந்த உலகத்தின் மீது நீ அன்பு வச்சினா
இந்த உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு வச்சினா பரம தந்தையிடம் உனக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லை. ஓ மனிதரே, ஏன் உன் இருதயம் இன்னும் இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறது? அதுதான் உன்னை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற, அந்த சிற்றின்பங்கள் தான் உனக்கு வேணும்னு நினைக்கிற. ஆனால் ஆண்டவர் எல்லையற்ற நன்மைகளையும் எல்லையற்ற காரியங்களையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்க. ஏன் அந்த உணர்வு உனக்குள்ள வர்றதில்லை? ஏன் அநேகருக்கு மத்தியில் 10ஓட 11 வாழணும்னு நினைக்கிற, முதன்மையா வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிற? எழுந்து வா, எழுந்து வா. உன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்புவி, கடவுளுடைய காரியங்களை செய். என் தேவன் உன்னை எவ்வளவு உயரத்திற்கு அழைத்து செல்வார் என்பதை உன்னால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் தெளிவா இந்த இடத்துல சொல்றாரு, உலகத்துல நீ நட்பு வைத்தா, உலகத்தின் மீது நீ ஆசை வைத்தா, உலக சிற்றின்பங்களை உனக்குள்ள வேணும்னு நினைச்சினா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, கடவுளுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. அதை உணர்ந்து உன் வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள். புரியாமல் முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாதே. எச்சரிப்பு வார்த்தைகளை கேட்டு உன் இருதயத்தை அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ண. எதை குறிச்சும் எதிர்த்து நிற்க கற்றுக்க. எதை குறிச்சும் பயப்படாத. பயந்தாதான் பேய்களுக்கு முதல்ல ஒரு வீக்னஸ். நீ பயப்படுறதா உன் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருமோ 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 நடந்துருமோ, நடக்கட்டுமே. என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதோ உன் ஆன்மாவை கொல்ல வல்லவருக்கு மட்டும் பயப்படு. வேற எதுக்காகவும் பயப்படாத. உன் சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாத. உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறவனுக்கு பயப்படாத. ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படா உன்னுடைய பலவீனம். சாத்தான் அதை அவனுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிரி நல்லா தெரிஞ்சுக்க, பலவீனமானவன் கிடையாது, பலவான் உள்ளவனாக இருக்கிறான். உன்னுடைய எதிரி அல்ல என்ன செய்கிறது, இந்த உலகத்தை ஆளுகை செய்து ஒன்று குடித்து எப்படி சொல்ற பலவானாக இருக்கிறான். அவனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் அவன் அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறான், அனைத்து அறிஞ்சவனாக இருக்கிறான். ஏன்னா அவன் கடவுளுடைய சந்திதானத்தில் இருந்தவன். இதோ இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு அடுத்த நிலையில் பிதாவாகிய தேவன் அவனை வைத்திருந்தார். அவன் வீழ்த்தப்பட்டான், அவன் ஆணவத்தால் விழுந்தான். அவன் இப்பொழுது உங்களை எதிர்த்து நிற்கிறான். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அவனை எதிர்த்து நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சாத்தானுக்கு தெரியுங்க, இவெல்லாம் இன்னும் சும்மா வேஸ்ட்டு, இவனை பாவம் செய்ய வைக்கிறது மிகவும் எளிது. அப்படிதான் ஒவ்வொரு முறையும் சாத்தான் பேசும்போது சொல்லிக்கிட்டே இருப்பான், இவனுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற பார், ஒரே நல்லவர்களை மிடித்து விடுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி. இது நிறைய நடந்து இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பெரிய அதிகாரத்தை உடையவர்களாகும் வானில் திரிகிற பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறீர்கள். அதற்கு தேவையான கவசங்கள் தேவை. நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. அதில் இருக்கிற அத்தனை காரியங்கள் உன் உடலில் தாங்கியவர்களாக நிற்கணும், எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாக இருக்கணும். முட்டாள்களாக வாழக்கூடாது, ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுக்காக வாழ்கிறோன்னு சொல்கிறது பெரிய விஷயம் அல்ல, இயேசுவை போல உன் வாழ்க்கை இருக்கிறதா என்பதுதான் பெரிய விஷயம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்னது போல இந்த உலகத்தின் மீது அதில் உள்ள எதன் மீது நீ அன்பு வச்சினா எனக்கு ஏற்றவர்கள் இல்லை, பரம தந்தை இடத்தில் உனக்கு அன்பு இல்லை. வாசிங்க. ஊனியல்பு இச்சிப்பதும் கண்கள் காண இச்சிப்பதும் செல்வத்தில் செருக்கு கொள்வதுமாகிய இவ்வுலகத்துக்குரியவைகளை எல்லாம் பரம தந்தையிடமிருந்து வரவில்லை. நல்லா கவனிங்க, கடவுள்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள வர்றதில்லை.
உலகத்திலிருந்தே வருகின்றது. இந்த உலகத்திலிருந்தே அதெல்லாம் வருது. திருடைய வாசிங்க. ஊனியல்பு ஊனியல்பை இச்சிப்பது. ஊனியல்புனா தெரியல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிப்பார். ஊனியல்பு என்னங்கிறது எல்லாமே தெளிவா இருக்கு. கண்கள் காண இச்சிப்பது. கண்கள் காண இச்சிப்பது, கண்களால் பார்க்கிறது, பொருட்களை பார்க்கிறது. ஆண் பெண்ணை பார்க்கிறது, பெண் ஆணை பார்க்கிறது, இன்னொன்று நம்மள்கிட்ட இல்லாத மற்றவர்கள் வைத்திருக்கிறதை பார்க்கிறது, காரை பார்க்கிறது, பைக்கை பார்க்கிறது. என் அன்புக்குரியவர்களே, திராணிக்கு மேலாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள், நம்மள்கிட்ட இல்லையே என்று நீ வேதனைப்படக்கூடாது. ஏன்னா மற்றவன்கிட்ட இல்லாத ஒன்று, விலை மதிக்க முடியாத ஒன்று இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் அதை நினைங்க. ஒரு சாத்தானானவன் அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, அதை பார்த்து பொறாமப்படாதீங்க. இது உலகத்திலிருந்து வர்றது. கடவுளிடம் இருக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது. உன்னை ஆசீர்வதிக்கிறதும் உன்னை உயர்த்தி நிறுத்துவதும் கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா வேதத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மகனை தெரியும் உங்களுக்கு. அவன் சாதாரணமாக விற்கப்பட்டவன், அடிமையாக விற்கப்பட்டவன். அவனை தூக்கி எகிப்து தேசத்தின் ராஜாவாக உட்கார வைக்க என் தேவனால் முடியுமானால் உன்னையும் தூக்கி நிறுத்த என் தேவனால் முடியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் பிரச்சனை. அதனால் உன் கண்கள் காண எச்சிப்பதை விட்டுடு. செல்வத்தில் செருக்கு கொள்வதுமாகிய இவ்வுலகத்துக்குரியவைகளை எல்லாம் பரம தந்தையிடமிருந்து வரவில்லை, உலகிலிருந்தே வருகின்றன. விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பணம் இல்லாதவன் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். பணம் சம்பாதிக்கணும். பணம் வச்சிருக்கவன் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்? ஆஸ்பத்திரியா ஓடிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் தினமும் ஆஸ்பத்திரிக்கு போகணும். நீங்களும் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. பணம் வச்சிருக்கவன் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இது செயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அன்றன்றாட தொல்லை உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கடவுள் நடத்துவாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் அதிசயமானவர், அற்புதமானவர். அவர் எப்படி நடத்துவார்னு என்ன செய்யாது. ஒன்றும் இந்த குளோரியா ஜெப மாநாடு இருக்கிறது. 2026 14வது வருஷம் நடத்துகிறோம். இன்றைய சூழ்நிலையில் இதுவரைக்கும் ₹1 டொனேஷன் யாரும் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். ₹1 பணம் இன்னும் எங்கள் கையிலே வரல. இதுக்காக எந்த முன் தயாரிப்பும் எங்கள்கிட்ட கிடையாது. கிட்டத்தட்ட 40 லட்சம் செலவாகும் இந்த தடவை. போன ட்ரிப்பு 37 லட்சம் செலவானது. இந்த தடவை 40 லட்சம் செலவாகும். என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நடத்தி முடிப்பா. ஆமென். உன் கண்கள் காணும். எப்படி தெரியாது, நடத்துவார். இன்னும் 25 நாள்ல இருக்கு. 25 நாள்ல இன்னும் 40 லட்சங்கிறது பெரிய விஷயம் தானே. ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் என் அன்புக்குரியவர்களை, ஏன்னா நடத்த போகிறது அவர். நம்ம கவலைப்பட்டு என்ன ஆக போகிறது? ஏங்க அவருடைய ஜெப மாநாடு. நான் வருத்தப்பட்டு என்ன செய்யறது? என் கூட இருக்கவங்க வருத்தப்பட்டு என்ன செய்யறது? வருத்தப்பட வேண்டியது யாரு? ஏசுனா தானே வருத்தப்படணும். நம்ம மீட்டிங் இன்னும் டொனேஷனு வசூல் ஆகலாடான்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நடக்கும். நம்ம நடத்துகிறோம்னா தான் வெளியில் ஆகும். கடவுள் நடத்துகிறாருன்னா அது வெற்றியில் தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எதுவானாலும் கடவுள்கிட்ட ஒப்புவி. ஆண்டவர் நல்ல உள்ளங்களை எழுப்புவார், நல்ல காரியங்களை எழுப்புவார், நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவார். கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு, இந்த உலகத்தின் மீது, முக்கியமாக அந்த பணத்தின் மீது செருக்கு கொள்ளாத. என் அன்புக்குரியவர், நிறைய பார்ப்பேன். இந்த தசம பாகம்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுவோம். கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கடவுளுக்கு 10ல் ஒரு பகுதியை கொடுக்கணும். ஆனால் இந்த 10,000 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க கொடுக்குறவங்களுக்குலாம் அப்படியே மனசு வராது. ஐயோ 20,000 கொடுக்கணுமா,
ஐயோ 30,000 கொடுக்கணுமா? என் அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் நம்மளுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். இந்த சொருக்குள்ள மனிதனை இன்னும் எப்படி ஆசீர்வதிக்க முடியும், எப்படி அவனை உயர்த்தி நிறுத்த முடியும்? ஆண்டவர் இன்னும் அவனை உயர்த்த விரும்புகிறார். அவனும் கடவுளுக்கு கொடுக்க மனம் வருந்துகிறான். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டியதான், ஏதோ ஒரு பிரச்சனையில் கட்ட வேண்டியதான். இப்படி தான் ஓடும் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிதல் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அதற்குரிய காரியங்களை இன்னும் மேலாக செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம டூத்பேஸ்ட் கோல்கேட் கம்பெனிக்காரனை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்படி ஞாபகப்படுத்துகிறேன். அவர் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் ஆரம்பித்த அந்த வியாபாரம் இன்று உலகம் முழுவதும் நம்பர் 1 நிலையில் அந்த கோல்கேட் பேஸ்ட் இருக்குது. காரணம், அவருடைய வாழ்க்கையில், அந்த ஓனருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து 99% கடவுளுடைய ஊழியத்திற்காக அவருடைய வருமானத்தை பயன்படுத்துகிறார். ஒரே ஒரு சதவீதத்தை அந்த குடும்பத்துக்காக எடுத்து வச்சுக்குவாராம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுவே பல கோடி ரூபாய் வருமா. இன்றளவும் அவர் கடவுளுக்கு அவ்வாறு செய்கிறதாக சாட்சியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. என் அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலை யாருக்கு வரும்? கடவுள். அதனால தான் அவனை என்ன வச்சிருக்காரு, உலகத்தில் நம்பர் 1 வைத்திருக்கிறார். அவருடைய ப்ராடக்டை நம்பர் 1 வைத்திருக்கிறார். உன்னை அது மாதிரி வைக்கணும்னு வைக்கி, அதுக்குண்டான காரியங்களை ஸ்டெப்பை எடு. ஒரு சின்ன விஷயத்தை உன்னால் செய்ய முடியலனா கடவுள் ஒரு பெரியதான காரியம் எவ்வாறு உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா சாத்தான் சொல்லுவான், சாத்தான் வந்து கடவுள் முன்பாக நிற்பான். இதோ இவன் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான், அவனை நீ ஆசீர்வதிக்க கூடாதும்பா. இல்லை, என் மகனை நான் ஆசீர்வதிப்பேன், என் மகன் இப்படி இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லுவார். அவன் சரி டெஸ்ட்டை வை, அவனுக்கு ஒரு 10 லட்சத்தை கொடு, உனக்கு என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே போல் அவனுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல அவன் வாழ்க்கை அமைகிறது. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. பணத்தை வச்சுலாம் நீங்கள் உலகத்தில் சாதிச்சலாம்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா பணம் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியுங்கிறத யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறைய பேர்த்த பார்க்குறேன், கவுன்சிலிங் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மாய தோற்றத்தை உங்களுக்கு உருவாக்குகிறது. என்ன, பணம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், சரி பண்ணிடலாம், எல்லாம் நல்லா நடக்கும், பெருமையாக வாழலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நான் சொல்கிறேன், பணம் உனக்குள்ளே வருதுன்னா பிரச்சனை சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து உங்களுக்கு நான் நல்ல ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். பணம் வேண்டாம் என்று நினைங்கள், நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பாருங்க, ஆண்டவர் நிறைய குழந்தை செல்வங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதனால் அந்த செல்வங்களை, அந்த காரியங்களை இந்த காலத்தில் தாங்க ஏதோ வீடு அது இது சொத்து வத்துங்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, ஆடு மாடு பிள்ளைங்க தனக்கு வைத்திருக்கிற துணிமணி இதுதான் சொத்து. அவ்வளோ இன்பமாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போ எல்லா நோய் இருக்குது, பணமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன சந்தோஷம் இருக்குது? இல்லைங்க. உன் நினைவுகளை விட்டு சொல்லணும், அதுதான் சந்தோஷம். இந்த உலகத்தில் நீ செத்ததுக்கு அப்புறமும் உன்னுடைய நினைவுகள் இருக்கும் பாரு, அதுதான் சந்தோஷம். அதை விட்டுட்டு ஏதோ ஏனோ தானோன்னு ஓடுனீங்க அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமாக இருக்காது. உன் வாழ்க்கையில் ஒரு புண்ணை போல பெரிதாகி கொண்டே இருக்கும், பெருசாகிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு நல்ல துணியில் ஒரு ஓட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி பெருசாகிக்கிட்டே இருக்கும், அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் பெரிதாகி கொண்டே இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை உலகத்திலிருந்து கடவுள் பக்கமாக திருப்புங்க. கடவுளுக்கு நேராக உன்னுடைய முகத்தை திருப்பு. அவருடைய பிரகாசத்தின் ஒளியால் கவரப்படு, அவரை நோக்கி ஓடு. நித்திய பேரின்ப வாழ்க்கையில் பெரிய நிலைப்பாட்டை உனக்கு ஆண்டவர் கொடுப்பா, பெருசான ஒரு நிலைக்காட்ட கொடுப்பா.
இங்கெல்லாம் நீ நினைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அங்க கற்பனையை செய்ய முடியாத அளவிற்கு இதோ சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பெருக பண்ணி வைத்திருக்கிறார். உனக்காக என்னையும் தாயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை புரிந்து விசுவாசத்தோடு ஓட கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 17 உலகமோ மறைந்து போகிறது, இந்த உலகம் மறைந்து போகிறது, அத்துடன் மனிதன் உலகில் இச்சிக்கும் அனைத்தும் மறைந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 யோபு சொல்லுவார், வெறுங்கையா இந்த உலகத்துக்கு வந்தேன், வெறும் கையனாய் நான் இங்கிருந்து செல்லுகிறேன். போகும்போது எதுவும் எடுத்துட்டு போவீங்களா? ஒன்றும் இல்லை. எதை எடுத்துட்டு போக முடியுமா? எதுவும் எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய நன்மை, நீ செய்த நன்மைகள், புண்ணியங்கள், நீ செய்யக்கூடிய இருக்கிற காரியங்கள் அனைத்தும் உன்னை பின்தொடரும். இந்த மனிதன் இந்த செல்வத்தையோ சொத்துக்களையோ என்ன செய்ய முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. மூடர்களாக சிலர் கஞ்சத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அன்றன்றாட தொல்லை அன்னன்னைக்கு போதும். அன்னன்னைக்கு பிளான் பண்ணுங்க, அன்னன்னைக்கு வாழுங்க. ஆண்டவர் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு போதும், நாளைக்கு இருந்த நாளைக்கு பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இதோ ஒருவனுக்கு பெரிய செல்வந்தன் ஒருவன், நிறைய வயல்வெளியில் நிறைய அவனுக்கு தானியங்கள் விளைந்திருக்கின்றன. எதுவரைக்கும் இல்லாத விளைச்சல் அவன் உள்ளத்திலோ எண்ணினான், இதோ பெரிய களஞ்சியத்தை கட்டப் போகிறேன், இருக்கிறவர்களை இழுத்து தரமட்டமாக்க போகிறேன், இதோ நான் உண்டு குடித்து இன்பமாக இருக்க போகிறேன், எப்போ வரைக்கும், என் வாழ்நாள் முழுவதும் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான். அன்று இரவே அவனுடைய உயிரை கடவுள் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து விட்டார். அவன் கட்டின களஞ்சியமோ, அவன் சேர்த்து வைத்த சொத்துக்களோ யாருடையது ஆனது? உழைக்காதவர்களோடுக்கு உரிமையானது. அது போல் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்? உன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னா ஏதோ பணத்தை சேர்த்து வைக்கணும், நிலம் போல சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத. புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னு நினை, நல்ல பேரை சேர்த்து வைக்கணும்னு நினை, மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும்னு நினை. அதுதான் பெரிய சொத்து. நீ சேர்த்து வைக்கிற சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. இதை நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் நீ நன்மையான நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்நாட்களை கடவுளுக்கு முன்பதாக வைங்க. நிச்சயம் கடவுள் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். திருப்பி அந்த 17 வாசிங்க. உலகமோ மறைந்து போகிறது, உலகம் ஒரு நாள் மறைந்து போகிறது, அத்துடன் மனிதன் உலகில் இச்சிக்கும் அனைத்தும் மறைந்து போகிறது. எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவன் என்றும் நிலைத்திருப்பான். கடவுளுடைய திருவுள்ளத்தை, கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய செயல்பாடுகளை, கடவுளுடைய வேலைகளை, கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நித்தமும் நிலைத்திருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய செயல்பாடுகளை செய்கிறவர்கள் நித்தமும் நிலைத்திருப்பார்கள். உன் வாழ்க்கை எவ்வாறு அமையும்? அதனால் என் அன்புக்குரியவர்களை, இன்று நான் உங்களுக்கு விளக்க விரும்புவது, இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழ கற்றுக்கங்க. இந்த உலகத்தோடு உலகமாக இணக்கமாக வாழாதீங்க. அது வாழ்கிறது தவறு. அது உங்களை எப்படி சொல்ற, துன்பத்திற்குள்ளாக தான் கொண்டு போய் சேர்க்கும். இதிலிருந்து பிரிந்து கடவுளுக்காக உண்மையாக நீ வாழ விரும்புவதே என் ஆண்டவருடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம். ஏன் உன் ஆன்மாவுடைய விருப்பமும் கூட அதுதான். பணத்தின் மீது உன் வாழ்க்கையை சுமத்தாத, கடவுள் மீது சுமத்து. அவர் தான் உனக்கு நன்மையும் கிருபையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் உனக்கு கொடுக்கறது பூரா தீமை, ஆண்டவர் கொடுப்பதோ உனக்கெல்லாம் நன்மை. அதை புரிந்தவர்களாக இயேசுவுக்குள்ளாக உண்மையாய் வாழ கடவுள் உங்களை நடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரையே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த உலகத்தை நேசிக்கிறவன் கடவுளை நேசிக்க முடியாது, பகைக்கிறான். ஏதோ சொல்லுது. அதனால் நீங்கள் கடவுளை நேசிக்கிறீங்கன்னா உலகத்தை பகைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை புரிந்தவர்களாக
உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க, உங்கள் இருதயத்தை நடத்துங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம். கடவுள் நம்மளோடு இருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்ல நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சொல்ல விரும்பணும். ஆண்டவரே, நீர் என் மேல் அனுமதிக்காவிட்டால் என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய எண்ணங்களையோ என்னுடைய காரியங்களையோ யாரையும் தொட முடியாது. உங்களுடைய கரம் அதை கைவிட்டுருச்சா, உன்னுடைய கரம் அதை அனுமதிச்சிருச்சா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும்? ஏன்னா கடவுள் உன் கண்ணீரை கண்டு சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அந்த கண்ணீரை துடைக்கிறவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுளுடைய ஊழியத்தை எல்லாரும் செய்யணும். நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ரகசியம், பெரிய ரகசியம். ஏன்னா வேதம் சொல்லுது, மற்றவர்களை நீங்கள் விடுதலை ஆக்கினீர்கள் என்றால் நீங்கள், இது என்ன கணக்கு அப்படிங்கிறத யோசிங்க. உனக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது, உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு நீ சரி செய்யும் போது உன்னுடைய காரியம் தானாக சரி செய்யப்படுகிறதுங்கிறத மறந்து போகாத, மறந்து போகாத. வேதத்தை வாசிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் மாற்றப்படணும், உங்களுடைய சிந்தனை மாற்றப்படணும், உணர்வுகள் மாற்றப்படணும், எல்லாம் மாற்றப்படணும். அதனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2026 குளோரியா ஜெப மாநாடு பெரிய லெவலில் நடத்த இருக்கின்றோம். எல்லாருடைய பணி வேணும், எல்லாருடைய உழைப்பும் எனக்கு வேண்டும். முக்கியமாக முதல் ஜெபம். எல்லாரும் காலையில், இப்போ ரெகுலராக எல்லா ஊர்களிலும் காலையில் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் பண்ணுறீங்க. அந்த ப்ரேயரில் இந்த ஜெப மாநாட்டிற்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய முதன்மையான கருத்தாகவே இதுதான் இருக்கும். முதன்மையான கருத்தாகவே இந்த ஜெப மாநாட்டிற்குண்டான எல்லா காரியங்களையும் சந்திக்கப்பட, முக்கியமாக வரக்கூடிய மக்கள், என் பலதரப்பட்ட மக்கள் வராங்க, பல விதமான சிந்தனைகளில் வராங்க, பல வியாதிகளோடு வராங்க, பல கோரிக்கைகளோடு வராங்க. அவங்க அத்தனை பேருடைய மன நிறைவு இந்த இடத்த விட்டு போகும்போது இருக்கணும். அதற்காக நீங்கள் முதல்ல ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் முன்னதாகவே சொன்ன மாதிரி, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆக்கப்படுவீர்கள் என்று. ஒருவன் மனம் மாறுகிறது நிமித்தம் பரலோகமே ஆக்களிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய மனமாற்றத்தை நிமித்தம் பரலோகமே என்ன செய்தான்? ஆக்களிக்கின்றன. அதனால் புதிதாக ஒரு ஆத்துமாவை நீ அழைத்து வரும் பட்சத்தில் நிச்சயம் அது மனமாறும் என்றால் அதற்குண்டான ஃபுல் கிரெடிட் உனக்கு தான். ஆண்டவர் நிச்சயம் மறக்க மாட்டார். ஒருவேளை நம்ம சாதாரணமாக எதர்ச்சியாக, இங்கே இருக்கவங்க எல்லாரும் எதர்ச்சியாக கூப்பிட்டு வந்தவங்க தான். அவர்கள் மனம் மாறி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஒளியாக, உப்பாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அதை ஆண்டவர் நினைவு கூறுவார். உன்னையும் உன் குடும்பத்தை அதன் மூலமாய் ஆசீர்வதிப்பார். 3, உன்னை நீ தயார் செய்து கொள்ளலாம், உன்னை திடப்படுத்தலாம். நீ மற்றவர்களை தேற்றும் போது, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது, மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும்போது உன்னுடைய இருதயம் தேற்றப்படும். உன் இருதயம் அதுக்குண்டான காரியங்களை பழகும். சில காரியங்கள் எல்லாம் ஒரு சிலரால் தாங்க முடியாது. ஆனால் அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான பக்குவம் வேணும். ஆண்டவர் அதளவுக்கு நம்மளை பக்குவம் பண்ணி வச்சிருக்கிறார். முக்கியமாக இந்த குளோரியா மினிஸ்ட்ரியை பக்குவம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதற்குண்டான காரியத்திற்காக நீங்கள் செபிக்கணும். இந்த 3 கருத்துக்களையும் நீங்கள் கடவுள்கிட்ட முக்கியமாக ஒப்படைச்சு, இதை ஆண்டவர் 2026 ஜெப மாநாட்டில் ஃபுல் ப்ரெசன்ஸாக இறங்கணும் எல்லாத்து மேலேயும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து நிறைய பண உதவிகள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 40 லட்சம் செலவாகும். அதற்குண்டான காரியங்களுக்காகவும் செபிங்க, பொருளாதார காரியங்களுக்காக ஜெபிங்க. டொனேஷன் புக் இருக்குது. உங்களால் முடிந்ததை நிறைய பேர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அநேகர் எதையாவது ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நேரம் சாப்பாடை பொறுப்பெடுத்துக்கலாம். ஒரு 3 பேரோ, ஒரு 4 பேர், 5 பேரோ சேர்ந்து கூட பொறுப்பெடுக்கலாம். ஒரு நேரம் சாப்பாடுக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் வருது. அதுக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் முன் வந்து செய்யலாம்.
அதற்காக ஆண்டவரிடத்தில் நிறைய காரியங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் வரக்கூடிய அந்த 8, 9, 10 நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ஜெப கூட்டத்துக்கு வரும்போது தான் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சில கெட்ட காரியங்கள் நடக்கும், இல்லை ஏதாவது தேவைகள் நடக்கும், எதையாவது நடந்துகிட்டு இருக்கும். அப்படிலாம் எது நடக்காத அளவுக்கும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னவைகளை கேட்டு அதுக்கேற்ற காரியங்களை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.